இவங்க தொண்டர்களும் சரி இல்ல இவங்க தொண்டர்களும் சரி இவங்க ஏங்க நான் பிரஸ் மீட் சொன்னேனா அவர் பேசும்போது மீடியா கவர் பண்ணல தானே கேட்டாங்க. நான் பிரஸ் மீட் சொன்னேனா பார்த்தோம்னா அதாவது செய்தியாளர்கள்லாம் மைக்க நீட்டுறாங்க, உடனே ஒரு டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. தினசரி வாழ்க்கை தானே. தினசரி வாழ்க்கையில நம்ம என்ன சீமானா தினம் அரை மணி நேரம் உட்காந்து பிரஸ் மீட்டை புதுசா கண்டென்ட் உருவாக்கி பேசுறதுக்கு கண்டென்ட். அவர் அரசியல்வாதி. ஆமாமா அவர் அரசியல் சொல்லுவாரு. PK47 எடுத்து நான் சுட்டேன்னு இதெல்லாம் வந்து அரசியல். அப்ப சீமான் அவர்கள் மாத்தி மாத்தி பேசுறாருன்றது நீங்களே மாத்தி அவர் ஒண்ணும் பேசல. அவரு மனசுக்குள்ள இருக்குது, அது வெளியில வருது, அவ்வளவுதான். சீமான் அவர்களுடைய மனசு மட்டும் எப்பவுமே ஒரு நிலையாவே அவங்களுக்கு பொதுமக்களை நீங்க குறைங்க சொல்றீங்க. இப்போ இவங்க சார்பாவும் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்களை ஏன் பேசலன்னு நீங்களே கேக்குறீங்க. பேசினா ஏன் பேசல பாரு. அது வந்து சனிக்கிழமை கேஸ். நீ என்கிட்ட அதெல்லாம் கேட்காத. சனிக்கிழமை சனிக்கு ஜோசியர் என்ன சொல்லியிருக்காரு, சனிக்கிழமை மட்டும் நீ பிரச்சாரத்துக்கு போ, உனக்கு சனி வந்து எதிரா இருக்குது. கடலூர் ஜோசியம் பேசுறவங்க இவ்வளவு டீட்டெயிலா சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு டீட்டெயிலா சொல்லனா அப்ப இவர்தான் அந்த ஜோசியரா இருப்பாரு. மக்களுக்கு சந்தேகம் கிடையாது. இது எல்லாம் விஜய் அவர்கள் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிறாரோ? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க நாசமா போறதுக்கு தேதி குறிச்சிட்டீங்க சனிக்கிழமைன்னு. சனிக்கிழமையில நாசமா போய் யார் தெரியுங்களா? காமாட்சி ஜோதிடர் அப்படின்றது. ஓகே, இதுவும் ஒண்ணு சொல்லிருங்க. ஏன்னா முதல்வர் ஆகிறதுக்கான யோகம் விஜய் கிட்ட இருக்கா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி கோகுல் மற்றும் லோகேஷ் அவர்கள். மூவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்து விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, செய்தியாளரை ஏன் சந்திக்கவே மாட்டேங்கிறாரு, அவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இது சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் முதல்வரை கூப்பிட்டு ஒரு 10 பேரை உட்கார வச்சு கேள்வி கேளுங்க. ஏன் அவர்களை கேட்காம சும்மா விஜய் அவர்கள் பதில் சொல்லலை, விஜய் அவர்கள் வரல, விஜய் பேசல அப்படின்னு சொல்றீங்க. அவர் பேசாம வந்து மீடியால கேள்வி எழும்புது இல்லையா? ஏன் இவர் வந்து பிரஸ் மீட்டை கொடுக்க மாட்டேங்கிறாரு? நான் கேட்கிறேன்னா, இதே பிரஸ் மீட்டை முதல்வர் நடுவில் உட்கார வச்சு ஒரு 9 பிரஸுக்காரங்க பேசுங்க, ஃபர்ஸ்ட் பேசுங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்கள பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறமா விஜய் நான் வரலையா வராரா வரலையான்றதே கேள்வி சந்திச்சுட்டு முதலமைச்சர் பதவியில இருக்காரு. அவரு கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்றாங்க. நீங்க கேட்கறதுக்கும் நான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, விஜயன் அவரு எந்த ஒரு பிரஸ் முன்னாடியும் வரல அப்படின்னு சொல்றீங்க. பிரஸ் முன்னாடி வராம வந்து பஸ் மேல ஏறி பேசுறது, மைக்ல பேசுறதெல்லாம் வந்து பிரஸ் அப்ப பிரஸ் வந்து அதெல்லாம் கேப்சர் பண்ணலையா? நான் என்ன கேக்குறேன், அதெல்லாம் வந்து பிரஸ் கேப்சர் பண்ணலையான்னு கேக்குறேன். நான் வந்து அதை கேட்கல, நான் பிரஸ் மீட்டை பத்தி பேசல. என்னன்னா அடுத்த கேள்விக்கான பதிலும் இதுதான் அப்படின்னு சேர்த்து சொல்றேன். அவரு முன்னாடியே சொல்லிடுறாரு இல்லையா? எல்லா பதிலும் இங்க கேள்வி கேட்டுறாரு. ஆட தெரியாத கோணல்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நீங்க வந்து உங்க திமுகல வந்து எல்லாருக்கும் நாகரிகமா பேச தெரியும். அநாகரிகமான வார்த்தையா பஸ் மேல ஏறி பேசினா பிரஸ் மீட். இவங்க தொண்டர்களும் சரி இல்ல இவங்க தொண்டர்களும் சரி இவங்க ஏங்க நான் பிரஸ் மீட் சொன்னேனா? அவர் பேசும்போது மீடியா கவர் பண்ணல தானே கேட்டாங்க. நான் பிரஸ் மீட் சொன்னேனா? பார்த்தோம்னா அதாவது செய்தியாளர்கள்லாம் மைக்க நீட்டுறாங்க, உடனே ஒரு டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. இல்லைங்க, நீ அப்படி இல்லை. நீங்க ஏன் வந்து மைக் நடுவுல நிட்டா அது பேர் பிரஸ் மீட்டா? இல்ல, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அது பேர் பிரஸ் மீட்டா கிடையாது இல்லையா? இல்ல, அவரை நோக்கி வர கேள்விகளுக்கான பதிலையும் சேர்த்து அவர் பேசும்போது, மேடையில ஏறி பேசும்போது, எல்லாத்தையும் பேசும்போது அவர் வர எதிர நோக்கி வர கேள்விகளுக்கும் பதில் சொல்லிடுறாரு. தனியா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பேசிட்டு அது நடக்கும். அது அவருக்கு இன்னைக்கு அது டைம்ஸ் யோசிச்சிருக்காருன்னு அது அவருக்கு தான் தெரியும். எல்லாமே இன்னைக்கு பாலிடிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நீங்க வந்து பிரஸ் மீட்ல வந்தாங்கன்னா அந்த பிரஸ் பீப்புள் என்னென்ன கேள்வி கேட்கறாங்கன்றது எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அவங்க ஊடகங்கள் இருக்குல்ல, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விஜயநாயகம் நோக்கி கேள்வி கேட்பாங்கல்ல. எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்றதுக்கு விஜயநாயக ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு. அவங்கள பார்க்கக்கூடாதுன்றதுலாம் அர்த்தம் கிடையாது. தனிப்பட்ட முறையில விஜயண்ணா வந்து பிரஸ் பீப்புளை பார்த்து பேசிட்டு இருக்காரு, மக்கள் பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. வெறும் பிரஸ் பீப்புளை மட்டும் இல்லை, அந்த துறை சார்ந்த மக்களை பார்த்துட்டு இருக்காரு. பிரஸ் பீப்புளை பார்க்க வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பா பார்ப்பாரு. இன்னைக்கு ஒன்றும் நேஷனல் எமர்ஜென்சி கிடையாது, நாளைக்கு 500 ரூபா நோட்டு என்ன சொல்றது மாற போகுதுன்ற அந்த அளவுக்கு எமர்ஜென்சி கிடையாது பிரஸ் மீட்டை பார்த்து ரிவ்யூ பண்றதுக்கு.
தினசரி வாழ்க்கை தானே. தினசரி வாழ்க்கையில நம்ம என்ன சீமானா என்ன தினம் 1/2 மணி நேரம் உட்காந்து பிரஸ் மீட்டை புதுசா கண்டென்ட் உருவாக்கி பேசுறதுக்கு கண்டென்ட். அவர் அரசியல்வாதிங்க. ஆமாமா அவர் ஆமா அரசியல்வாதி. கரி சாப்பிடுறேன்னு சொல்லுவாரு. PK-47 நான் சுட்டேன்னு இதெல்லாம் வந்து அரசியல். இவர் வந்து பேசினாதான் அரசியல் இல்லைன்னுவாங்க. ஏங்க நேத்து அவர் சீமான் பிரஸ் மீட் பாத்தீங்களா? திடீர்னு மறுபடியும் தம்பி மாறிட்டாரு. திடீர்னு தம்பி வந்துட்டாரு, தங்கைகள்னு வந்துட்டாரு. அப்படி நாளைக்கு அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு பிரஸ் மீட் கொடுத்து மாறி மாறி பேசுறதுக்கு ஒரே மாதிரி சட்டை போட்டிருந்தாரு பாத்தியா? நேத்து பிரஸ் மீட் கொடுக்கல இந்த காலர் வச்சு ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாரு, ஃபுல் ஷர்ட் போட்டிருந்தாரு. அப்ப அப்படித்தான் பேச முடியும். ஃபுல் மேனா போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி வார்த்தையும் மாறும் போல. அப்ப சீமான் அவர்கள் மாத்தி மாத்தி பேசுறாருன்றது நீங்களே மாத்தி அவர் ஒண்ணும் பேசல. அவரு மனசுக்குள்ள இருக்குது, அது வெளியில வருது, அவ்வளவுதான். சீமான் அவர்களுடைய மனசு மட்டும் எப்பவுமே ஒரு நிலையாவே. ஏமா அவங்களுக்குள்ள ஏன் ஒரு டைப் ஆயிருக்க கூடாது தலைவர்களுக்குள்ள? நீங்க தெரியாம பேசுறீங்க. இவங்களே மாத்தி மாத்தி தான் சொல்றாங்க. இவங்க மட்டும் நான் மாத்தாம பேசுறாங்க. யாராவது ஒரே வேல்யூவான இத்தனை தேர்தல் % வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோன்ட்டு ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஒருத்தர் 70 ஒருத்தவங்க 100 ஒருத்தவங்க 90 ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றது. ஏன் முதலமைச்சர் கிருஷ்ணகிரியில சொன்னதுக்கு அப்புறம் கூட இங்க இருக்கிற அமைச்சர்களை மாத்தி சொல்றாங்க. சோ வந்து அவங்களுக்குள்ளே முதல்ல இது கிடையாது. இதுல வந்து மறுபடியும் சொல்றேன், பிரஸ் கான்ஃபரன்ஸ்ன்றது நாட்டுக்கு தேவையான விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. அது ஒரு நீடு வேணும். சும்மா போற போக்குல வந்து நீங்களாம் கேள்வி கேளுங்க, டைம் பாஸ் பண்ணுவோம் 1/2 மணி நேரம்ன்ற மாதிரியும் கிடையாது, இருக்கக்கூடாது. அப்ப நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தினந்தோறும் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. இவங்களுக்கு வேலை இல்லாம சும்மா ஏதோ பேசணும்ன்றதுக்காக பேசுறாங்க, கண்டென்ட் கொடுக்கறதுக்காக பேசுறாங்க. உண்மையில ஏதாவது நீட் இருக்குங்களா? என்ன இப்போ வந்து ஒரு இப்போ மாநாடு எடுக்கிறாங்கன்னா அந்த மாநாடுக்கான விஷயங்களை கொள்கைகளை மாநாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அது மாநாடு நடத்த போறோம்ட்டு ஒரு அறிக்கை வந்தா போதாதுங்களா? அதை பிரஸ் மீட் வச்சு கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இல்ல இப்போ நான் வந்து மாநாடு நடத்த போறேன்னு சொன்னாதான் வந்து மக்களுக்கு தெரியும், அப்பதான் வந்து கலந்து அதை வந்து ஒரு அறிக்கையில கொடுத்தா போதாதான் கேக்குறேன். அதை பிரஸ் மீட் வச்சு மாநாட்டை என்ன பேச போறோன்றதை முன்னாடியே பிரஸ் மீட்ல பேசணுமான்னு கேக்குறேன். புரியுதுங்களா? எதுக்கு நம்ம வந்து இது ஒரு கலாச்சாரம் ஆயிடுச்சு. பிரஸ்ஸை பார்க்க கூடாது நான் மறுபடியும் சொல்லல. இப்போ ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு, அவர் கேட்கிற கேள்விகளுக்கு நாட்டில் நடக்கிற விஷயங்களை ஒரு பத்திரிகையாளர் வந்து எடுத்து வந்து சேர்ப்பாரு. அதுக்கான நம்மளை யோசிக்கவும் வைக்கும், பதில் சொல்லவும் வைக்கும். அதெல்லாம் ஆரோக்கியமானது. அது வந்து தேவைப்படுமோ செஞ்சுக்கலாம்னு இப்போதைக்கு தேவையில்லை, தேவையான போது அதை பயன்படுத்திக்கோன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இப்போ இன்னொரு கேள்வியுமே எழும்புது. அதாவது தேர்தல் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம் தான் இருக்கு. இன்னும் விஜய் அவர்கள் கூட்டணி சம்பந்தமா எதுவுமே பேசல அப்படின்ற மாதிரி கருத்துக்களும் வச்சுட்டு வராங்க. விஜய் அவர்கள் எப்போ கூட்டணி சம்பந்தமா பேச போறாரு? டிசம்பர். சோ எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? டிசம்பருக்கு அப்புறம் சஸ்பென்ஸ்லயே சஞ்சாரம் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா இதுக்கான நேரம் இது இல்லையா? ஏன்னா கூட்டணி டிசம்பர் ஜனவரி ஒன்றும் எந்த கட்சியுமே அவ்வளோ பெருசா பேசிக்கல. இப்போ அதிமுக எடுத்தாலும் ஒன்றும் பேசிக்கல, நிலைப்பாட்டான ஒரு கூட்டணியில் இல்லை. திமுக கேட்டா எங்க கூட்டணி உடைக்க முடியாத கூட்டணின்னு சொல்லுவாங்க. டிசம்பருக்கு அப்புறம் அது உடையதா இல்லையான்றது வந்து போக போக பார்க்கதான். இல்ல ஆல்ரெடி உள்ள பூசெல்லாம் வந்துருச்சு. 125 சீட் கேட்கறாங்க காங்கிரஸ். உள்ள நடக்கிறத சொல்றாங்க. டிசம்பர் ஜனவரியில பேசுவோம். 117 ஒருத்தர் 125 சீட்டுக்கு வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த ஒருத்தர் வந்து 117 சீட்டு நாங்க கேட்க போறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து 117க்கு வேலை பார்ப்போம் 70. அதுக்கடுத்து 70 மட்டும் கிடையாது, ஆட்சியிலையும் பங்கு வேணும்னு கேட்டாங்க. அதை வந்து விசிகால இருக்கிற இவர் இருக்காரு இல்லையா, வன்னியரசன், அவர் வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி ஒரு படிக்கு மேல போயிட்டு கூட்டணி ஆச்சுன்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும், அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் மக்கள்கிட்ட எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் கூட்டணியில ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு படிக்கு மேல போய் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்றவங்க அதே சமயம் நேத்து வந்து சிபிஎம் தோழர் வந்து ஒரு இது சொல்றாரு, மீட்ல சொல்றாரு. என்னன்னா வந்து நம்ம விண்வெளியில போய் மனிதன் தங்குறோமான்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து மனித கழிவுகள் அகற்றுறதுக்கு ஒரு அந்த இதுக்குள்ள வந்து மனுஷனை இறக்கி அவங்க இது பண்றாங்க, சாவுறாங்க. அந்த சாவுக்கு நியாயம் கேட்கறதுக்கு கூட போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம், அதை கொஞ்சம் முதலமைச்சர் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் போதாதுன்ட்டு இது வந்து அரசியல் மக்களுக்கு படுற பிரச்சனை சரிங்களா? எந்த கூட்டணி கட்சியாவது இன்னொரு கூட்டணி கட்சியில இருக்கிறவங்கள உறுப்பினர் நிர்வாகிகளை வந்து கடத்தி கூட்டு வராங்க. கடத்தினா என்ன, லைக் கூட்டு வருவாங்களா? கரூர்ல நடந்திருக்குது. ஜோதிமணி அம்மா சொல்லிக்கிறாங்க, அவங்களோட மகளிர் அணி கரூர் நகர மகளிர் அணி தலைவியை வந்து நம்ம மிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர் வந்து கூட்டு போயிருக்காரு. கூட்டணி கட்சியில இதெல்லாம் தர்மம், அதெல்லாம் அந்த மாதிரிதான் திமுக கூட்டணி கட்சியே இருக்குது. அதனால வந்து கூட்டணிகள் வந்து எப்பவுமே எலெக்ஷனுக்கு ஏன் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி கூட கூட்டணி எல்லாம் மாறி இருக்கு, அந்த கதெல்லாம் உண்டு.
இப்போ கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ற வேலை நடக்குது, மக்களை சந்திக்கிற வேலை நடக்குது. தமிழக வெற்றி கழகமா விஜய் அண்ணா வந்து மக்களை சந்திக்கிறாரு, அவரோட மக்களோட கருத்து தெரிஞ்சுக்கிறாரு, மக்களோட மக்களா வந்து பயணிக்கிறாரு. கூட்டணிக்கான வேலைகள் டிசம்பருக்கு அப்புறம் பார்க்கணும். இல்லை மக்களுடைய கருத்துக்களை எப்படி மேலே மேலே மாடியில் மயக்க பிடிச்சிட்டு நாகப்பட்டினத்துல இந்த வாட்டி யாருக்கும் போட்டின்னு சொல்லுவோம். மக்கள் என்ன பதில் சொன்னாங்க? டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி மக்கள் சொன்னாங்க. அதுதான் மக்கள் சொன்னாங்களா மேல இருந்து இறங்க ஓட்டு போட போறீங்களான்னு இந்த மாதிரி பண்ற டிஎம்கேக்கா ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லன்னு சொன்னாங்களா? அது மக்கள் கருத்து தானே. அதுதான் மக்கள் கருத்தா? இவங்களே மேல ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க, கீழே இறங்க கூடாதுன்றாங்க. அப்புறம் மேல ஏறின அப்புறம் மேலேயே நிக்கிறாங்க, கீழே இறங்க மாட்டாங்க. இல்ல இவங்களோட கான்செப்டே புரிய மாட்டேது. ஒண்ணு கீழே இறங்கி மக்களோட மக்களா வரன்னு சொல்லி அனுமதி கொடுங்க, அதை நீங்க கொடுக்க மாட்டீங்க. கேட்டா வந்து யாராவது எடுத்துன்னு வந்து குத்திட்டான்னு பேசுறீங்க, அதை கூட உங்களால பார்த்த முடியாது. மக்களா இருந்தா ரோட்டுக்கு வரலாம், இது மேல மரத்துல இருக்க வேண்டியது மரத்துல தானமா இருக்கணும். அப்போ மக்களை பொது மக்களை வந்து குரங்குன்னு சொல்றீங்க. நான் சொல்லல, சொன்னீங்க. ஆமா, மரத்து மேல இருக்கிறது மரத்துலதான் இருக்கணும், கீழே இருக்கிறது தரையில இருக்கிறது தரையில தான். பொதுமக்களை நீங்க குரங்குன்னு சொல்றீங்க. இப்போ இவங்க சார்பாவும் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்களை ஏன் பேசலன்னு நீங்களே கேக்குறீங்க. பேசினா ஏன் பேசல பாரு. அது வந்து சனிக்கிழமை கேஸ், நீ என்கிட்ட அதெல்லாம் கேட்காத. சனிக்கிழமை சனிக்கு ஜோசியர் என்ன சொல்லியிருக்காரு, சனிக்கிழமை மட்டும் நீ பிரச்சாரத்துக்கு போ, உனக்கு சனி வந்து எதிரா இருக்குது. கடலூர் ஜோசியர் சொல்லியிருக்காரு. அவருக்கு எல்லாமே விஜய்க்கும் அவருடைய பொதுச் செயலாளர் 2 பேத்துக்குமே ஆலோசகர் வந்து ஜோதிடர் இருக்காரு கடலூர்ல. அந்த கடலூர் காமாட்சி ஜோதிடர் என்ன சொல்றாரோ, சனிக்கிழமை பத்திரம் போ, உனக்கு சனி வந்து ரொம்ப உச்சத்துல இருக்கு, அதனால சனிக்கிழமை சும்மா ஞாயிற்றுக்கிழமை வர்றது சனிக்கிழமை. பேசுறவங்க கூட இவ்வளவு டீட்டெயிலா சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு டீட்டெயிலா சொன்னா அப்ப இவர்தான் ஜோசியரா இருப்பாரு. மக்களுக்கு சந்தேகம் பாரு. இது எல்லாம் விஜய் அவர்கள் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிறாரோ? என்கிட்ட எல்லாம் ஒண்ணு ஆலோசனை, என்கிட்ட கேட்டா தான் நல்ல முறையில் ஆலோசனை சொல்லுவோம்ல. நான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன், புரியுதா? திமுக காரங்களே கேக்குறது போல விஜயநாத் கேக்குறாரு. அதனால விஜய் அண்ணா வந்து அண்ணா தான். அதனால் வயசில் அவர் மூத்தவர் தான், இவங்கெல்லாம் இளையவர் தான், அதனால் அண்ணாவாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் யாருக்கிட்ட கேட்குறாரு, ஜெயலலிதா எப்படி ஜோசியரை நம்பிச்சோ அது மாதிரி விஜயும் அவர் இன்னும் என்ன போகுது புஜி ஆனந்த் அவங்க 2 பேருக்கும் வந்து கொள்கை எப்படின்னா, பெரியார் திடல்ல இருக்கிற சிலைக்கு போட்டாதான், மாலை போட்டாதான் பெரியாருக்கு மரியாதை செஞ்ச மாதிரி. இதுதான் பெரியார் உருவ சிலைக்கு பெரியார் இருக்காரு, வேற எங்கேயுமே பெரியார் இல்ல. அந்த சிலையில தான் பெரியார் உட்கார்ந்து இருக்காரு. அதனால அங்க பெரியார் சிலைக்கு மாலை போட்டா பெரியார் போச்சு பாரு அப்படின்னு திராவிட கழகங்கள்லாம் சொல்லுவாங்க. சிலை அதாவது உருவ வழிபாடுக்கு எதிராக பேசினவரே வந்து அந்த இடத்துல இருக்கிற உருவத்துக்கு மாலை போட்டாதான் வந்து இப்படி பேசுற திராவிட கூட்டம் தானே. இவங்களே வந்து திராவிடத்தெல்லாம் மறந்துட்டு, அதாவது கடவுள் மறுப்பு கூட விட்டுருங்க, ஏன்னா அண்ணா வழியில வந்திருக்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் வந்து ஒரு மூட நம்பிக்கையா இல்லாம இருக்கணும்ல. இன்னும் மூட நம்பிக்கையை பேசிக்கிறாங்க பாருங்க. சனிக்கிழமைக்கு ஜோசியர் தான் போஸ்ட் எங்கேயாவது அவர் மேடையில சொல்லும் போது ஜோசியர் மக்களை சந்திக்கிறதுக்காக ஈஸியா இருக்குன்னு வந்தாரு. கலைஞர் ஐயா சமாதி இதுல தயிர் வடையும் நியூஸ் பேப்பரையும் வச்சு வான் கூப்பிட்டாங்க. இவங்க ஜோசியத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப இவங்களுக்கு எவ்வளவு பகுத்தறிவு இருக்குது நீங்களே பாத்துக்கோங்க. இது வந்து சனிக்கிழமை கேஸ் இல்ல ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை கேஸ் தயிர் வடையை வச்சு கூப்பிடுறது சனிக்கிழமை கேஸ் தான். ஜோதிடர் இங்க பாரு, சனி எண்ணத்தை தான் சனியில வந்தாலும் சனியே கூட்டம் சேரும், ஓட்டு சேராது. காலம் எழுதி வச்சுக்கோங்க. இவங்க ஏன் இப்ப மாநாடு கூட்டம் சேர்த்துனுங்கிறாங்க? காசு குத்தி ஏன் கூட்டம் வராங்க? கூட்டம் தான் ஓட்டா மாறாதுல்ல, ஏன் கூட்டம் சேர்த்து? நீங்களும் தான் காசு குடுக்கறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, எங்களுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்காக வராங்க. அன்னைக்கு போயிருந்தா உங்களுக்கு ஒரு கூலி கிடைச்சிருக்கும், அந்த கூலியா தான் நாங்க குடுக்குறோம் அப்படின்னு. மக்களை வந்து அங்க கூலிக்காரங்களா தான் பாக்குறீங்க. அப்ப மக்களா பாக்கல இல்ல, அப்படிதானே? அப்ப அவன் வேலை வெட்டியை விட்டு அவன் கஞ்சி தண்ணி இல்லாம உங்க இதுல சனிக்கிழமை வேலை எல்லாம் இருக்குமே. பெரும்பாலான மக்களுக்கு வேலை இருக்குதா? 20% தான் சனிக்கிழமை வேலை செய்யறாங்க. அந்த கதையெல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? 20% சொல்லிட்டு அப்புறம் எல்லா வேலையும் இருக்கு. ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க வந்து சனிக்கிழமை வேலை செய்யறாங்க. ஆமா, ஐடி எல்லாம் பாதி நாள் வரைக்கும் இப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்து ஐடி கம்பெனிக்காரன் தான் உனக்கு அங்க இதுல வந்து ஐடி கம்பெனி தான் அங்க வந்தானா. திருச்சிலையும் ஐடி கம்பெனி வந்தான், அரியலூர்ல ஐடி கம்பெனி வந்தான். ஐடி கம்பெனி இல்லாம இருக்குன்றத ஒத்துக்கிறாரா?
திருச்சியில இதுல ஐடி ஹப்பா வர மாத்திரம் இங்க சொல்லிட்டு பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க நாசமா போறதுக்கு தேதி குறிச்சிட்டீங்க சனிக்கிழமைன்னு. நாங்க நாசமா சனிக்கிழமையில நாசமா குறிச்சு போறீங்க. கொடுத்தவர் யார் தெரியுங்களா? காமாட்சி ஜோதிடர் அப்படின்றது. எப்போ இந்த புது வேலையை தொடங்குனீங்க சொல்லவே இல்லை. ஏமா உண்மைதாம்மா, நான் எனக்கு நேற்று கிடைச்ச செய்தி தாம்மா, நேற்றுக்கே நம்ப தந்த செய்தி. இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல, நிரூபிக்க என்னால இயலும். எந்த ஜோதிடர், அவர் பேரு, அவர் அட்ரஸ் Proof ஏதாவது எல்லாமே இருந்தா தெரியும். கொடுத்தீங்கன்னா நிரூபிங்க. அதெல்லாம் channelல ஒளிபரப்பு அதெல்லாம் பண்ணிடலாம். போய் உட்காந்து இவர் ஜாதகத்தையும் கொடுத்து புஷ்யானந்த் ஜாதகத்தெல்லாம் கொடுத்து கலந்து பேசி அப்புறம் தான் அவர் சனிக்கிழமை உங்களுக்கு வந்து இவங்க போங்கன்னு திமுக ல மட்டும் சொன்னதுனால பேசும்போது சனிக்கிழமை பாருங்களேன். பண்றாங்க. புரியுதா? சரி, ஓகே, இதுவும் ஒண்ணு சொல்லிருங்க. ஏன்னா முதல்வர் ஆகிறதுக்கான யோகம் விஜய் கிட்ட இருக்கா? 100க்கு 100 கிடையாது. எப்படி சொல்றீங்க? அந்த ஜோதிடர் அவர் ஜோதிடர்ப்பா, அவங்க சொல்லுவாங்கப்பா. அந்த ஜோதிடரே சொல்லியிருக்காரு. மக்களே மேற்கொண்டு டவுட் இருந்தா www.kamaxi.jodhir.com போய் பாருங்க. ஆகையினால இவரு முதலமைச்சரா வர்றதுக்கு யோகமே இல்ல. அது மக்கள் முடிவு ஏன்னா, அது பண்ணிப்பாங்க. வந்து மக்கள் வேற இல்ல. யார் முதலமைச்சரா வருவாங்க? முதலமைச்சரா இப்ப வரக்கூடிய அவங்களோட குலதெய்வம் டாக்டர் கலைஞருடைய புதல்வர், அதான் அவங்களோட குலதெய்வம். டாக்டர் கலைஞருடைய புதல்வர் மு.க. ஸ்டாலின். திமுகவின் குலதெய்வம் வேற அப்போ பேசுறாங்க. கலைஞருக்கு புதல்வர்களே இல்லைங்களா? உங்களுக்கு மட்டும் யாரோ பேசுறா, யாரோ எங்களுக்கு யாராவது பண்ணா வந்து விஜய் தான். டாக்டர் ராமதாஸ் அவர்கிட்ட இருந்த கட்சி அன்புமணி அண்ட் ஃபேமிலியாக மாறுது அப்படின்றது டாக்டர் ராமதாஸ் இருக்க பிரச்சனை. அதாவது டாக்டர் ராமதாஸோட குடும்பத்தோட சொத்தா இருக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. டாக்டர் அன்புமணி நினைக்கிறார் அவரோட குடும்ப சொத்தா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதே பிரச்சனை திமுக இருக்க வேண்டியது தானே? அது ஏன் நடக்கல? ஏன் இவரு ஸ்டாலின் தவிர, அங்க மிஸ்டர் ஸ்டாலின் சிஎம் சாரை தவிர அங்க தகுதியான ஆளே அந்த மிஸ்டர் டாக்டர் கலைஞர் இருக்காரு இல்லையா, அவரோட குடும்பத்துல வேற யாருமே கிடையாதா? ஏன் அவங்க தங்கச்சி திறமையான நல்லா பேசுவாங்க, ஃபாரின்ல போயிட்டு டிப்ளமேசி எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்காங்க, அவ்வளவு பெரிய ஆளு. அவங்களெல்லாம் ஏன் வந்து ஒரு லீடரா கொண்டு வர முடியல? வச்சுக்க வேண்டியது. அதெல்லாம் கூட வந்து காமாட்சி ஜோதிடர் தான் பார்த்து சொன்னாங்க. பாருங்க, பார்லிமெண்ட்டுடைய தலைவரே அவங்கதான். பார்லிமெண்ட் டெல்லியிலே வச்சிருக்கீங்க, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கொண்டு வர வேண்டியது மாநிலத்துக்கு கொண்டு வர எங்களுக்கு வேணும் இல்ல, டெல்லி ரிலேஷன்ஷிப் இல்ல, எதிர்க்கட்சியா அந்த குரல் அது எங்களுக்கு தெரியும். அந்த அதுக்கு இவருக்கு இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இருக்கிற உதயபுரம் அனுப்பிச்ச வேண்டியதுன்னா டெல்லி போய் பார்த்துட்டு வரட்டும், அங்க போயிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு கை பார்த்துட்டு வரட்டும்ட்டு. ஏற்கனவே பிரதமர் போய் பார்த்துட்டு வந்தாருல, கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அது இன்பநிதி அவர். ஓகேங்களா, அவரு வந்து அப்கமிங் ஹீரோ அவரு. அதனால அவரு நம்மள அவருக்கு இன்னும் 10 வருஷம் டைம். இவங்க தமிழ் வளர்ப்பாங்க. இவங்களை கேட்டா தமிழை நான் தான் வளர்த்தேன், நான் தான் எல்லாம் பண்ணேன், செம்மொழி மாநாடுலாம் நடத்தின தமிழுக்கு நான். ஆனா அவங்களோட கம்பெனி எல்லாம் பாருங்களேன், ரெட் ஜாயிண்ட் வந்து தமிழ் பேரா? இல்ல கேக்குறேன், எனக்கு தெரியலங்க, கேக்குறேன். இப்ப இவர் ஐயா சொல்றாரு இல்லையா, இவ்வளவு எல்லாம் பண்ணோம், இத்தனை வருஷம் இருந்தாங்க, அவங்க தமிழுக்காக உழைச்சிருக்காங்க. எப்படி ரெட் ஜாயிண்ட்? கிட்னி திருட்ட, கிட்னி முறைகேடுன்னு சொல்றாங்கல்ல, தமிழுக்கு நம்ம புது அர்த்தம் கற்பிக்கிறாங்களா, அவங்க தமிழுக்காக உழைச்சவங்க. நீங்க என்ன அப்படி எளிமையா பேசுறீங்க? அப்புறம் அவங்க கம்பெனி பேர், ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க, நிறுவனத்தோட பேர் வந்து ரெட் ஜாயிண்ட் சிகப்பு பூதம்னு வச்சிருக்காங்க. அது என்ன சிகப்பு பூதம்னு வைக்கலாம்ல, அதுல ரெட் ஜாயிண்ட் அப்படி வச்சிருக்காங்க. ஆனா உங்களோட நிறுவனங்கள் எல்லாம் ஆங்கிலத்துல சொல்றாங்க. நாங்க வந்து முழுசா வந்து தமிழ்னா தமிழ், எல்லாமே தமிழ், எதிலும் தமிழ்ங்கிறது அல்ல, புரிஞ்சுக்கோ. தமிழ்ல இருக்கும், அவங்களோட கூட தமிழ்னு ஆங்கிலத்துல எழுதுவோம். அதனால என்ன தப்பு? நுழையணும் வார்த்தைகள், என்ன வார்த்தை வாய்க்குள்ள நுழையணுமோ அந்த வார்த்தையை வைக்கிறோம். வந்து தமிழ்ல தான் பெயர்கள் வைக்கணும், தமிழ்ல தான் வந்து அந்த பதாகைகளை வைக்கணும். யாரு? கலைஞர் அவர்கள் பேசியிருக்காரு இல்லையா? கலைஞர் பேசினாருமா. இப்ப நாங்க ரெட் ஜாயிண்ட் அது தொழில், அந்த தொழிலுக்கு அந்த பேர் கடை போர்டுல வந்து தமிழ் இருக்கணும், இவங்களோட கம்பெனி பேரே இங்கிலீஷ்ல இருக்கும். இல்ல அவரு விஜயா நான் கேட்ட கேள்விக்கு ஒண்ணுக்கு பதில் வரல. எவ்வளவு கேள்விகள் கேட்டாரு, அதுக்கு பதில் வரல. தமிழ்ல கேட்காத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு இங்க குற்றச்சாட்டு கேட்டா பணத்தை கொடுத்து கூப்பிட்டு 300 ரூபாய் கொடுத்த கொடுக்கல. அது தூய்மை பணியாளர் ஜெயில் அவங்கள ஊரே பாத்துருக்கு. திருவாரூர்ல 300 ரூபாய் கொடுத்துதான் கொடுக்குறேன்னு சொல்லி யார் சொன்னாங்க? அது ப்ரூவ் பண்ணுங்க, அந்த ஆடியோல கரெக்டா ப்ரூவ் பண்ணுங்க. எங்க அந்த அம்மா 300 ரூபாய் எங்க கேட்டு போட்டாங்க? திருவாரூர்ல நெல்லு முட்டிக்கு 40 ரூபாய் வாங்குறாங்க, இந்த மாதிரி கீழ வாங்குறாங்க. அது அவர் எம்எல்ஏ ஒத்துக்கினாரு, அத பத்தி பேசல. இங்க 300 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க கூட்டத்தை பேசுறீங்க. தமிழ் பண்றீங்க.
இத பார்த்து நிறைய விவசாயிகளும் முன் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆமா நிஜமாவே 40 ரூபாய் வாங்க நடந்திருக்குன்னு அந்த ஊர் எம்எல்ஏ சொல்றாரு. தப்பு நானே சொல்றேனே, இது பூரா அந்த திருட்டு நாய் இந்த மாதிரி பண்றானுங்க, புரியுதா? அப்ப தலைமை இத ஏன் தலைமைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கேட்காம பன்னீர்செல்வம் என்ன பண்றாரு? வேளாண் துறை அமைச்சர். அது வேளாண் துறை அமைச்சர், அது வேளாண் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நல்லா தப்பா இருக்க. அவர் என்ன கேட்டாரு, வெளிநாட்டில் முதலீடான்னு கேட்டா வெள்ள அறிக்கை கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டீங்க? ரெண்டு அரசியல் கட்சி ஏன் தர மாட்டீங்க? 50 வருஷமா ஆண்டீங்க. அது கூட மறுபடியும் அவர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்து விடுறாரு முதல்வர், மதிப்புக்குரிய முதல்வர், பெரிய மதிப்பு இருக்கு. அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிப்பாரு, ஓகேங்களா? அதுல வந்து சொல்லும் போது நான் போய் பெரியார் படம் திறந்து வச்சேன், வாடகை எடுத்து இதெல்லாம் சொல்றாரு தவிர கம்பெனில போய் இந்த ஆபீசரை போய் பார்த்தேன், அவங்களோட நான் வந்து நேரா டீல் பண்ணேன் அப்படின்னு தான் கிடையாது. டிஆர்பி ராஜா தான் அந்த வேலையை பார்த்து தான் சொல்றாங்க. அப்ப இவர் எதுக்கு போனார் ஃபாரினுக்கு? சுத்தி பாக்குறது. பாத்தீங்களா? அது உங்க இன்னொரு பயம் என்னன்னா, அவரு பெரியார் சிலையை திறக்க போயிட்டு காமராஜர் சொல்றாருன்னு ஒரு பக்கம் வேற பயம். ஏன்னா பீகார்ல போய் வேற மாத்தி சொல்லிட்டாரு அவரு. அந்த மாதிரி எங்க மாத்தி சொல்றாரோ அப்படின்ற ஒரு பயத்துல இருந்தா பரவாயில்ல. அதாவது அப்ப அந்த பெரியார் படம் எங்க இருக்கு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி திறந்தாங்க ஒரு பெரியார் படம், எந்த செவத்துல போய் பார்க்கலாம்? போய் பார்த்துட்டு வாங்க. எங்க போனா பார்த்தா சொன்னாலும் போய் பார்க்க முடியும். அதெல்லாம் போய் தேடி பாருங்க, இருக்குப்பா போய் பாருங்கப்பா, இந்த இடத்துல இருக்குப்பான்னு சொல்லுங்க, அங்க போய் இருக்குதான்னு சொல்லி பாருங்க. நீங்க என் பசங்க சொன்னேன், இங்க பாருங்க மச்சான் போய் பார்த்துட்டு அங்க எங்க இருக்குதோ அந்த போட்டோ முன்னாடி செல்ஃபி எடுத்து போடு மச்சான். மச்சான் அதெல்லாம் இல்ல மச்சான், அப்படியே எடுத்து போயிட்டாங்க மச்சான். அதெல்லாம் கிடையாது. தமிழ் கரெக்டா சொல்லுங்க தம்பி. அந்த பெரியார் படம் திறந்தீங்க, சும்மா பெரியார் படத்தை எங்க பண்ணீங்க? திறந்த வைக்கிறன்ற பேர்ல என்னங்க பண்ணீங்க? பெரியார் படத்தை சும்மா இருந்தா எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? பெரியார் அசிங்கப்படுத்திக்கிறீங்க நீங்க. சும்மா பேருக்கு திறந்து வச்சுட்டு என்ன அர்த்தம்? சொல்றத கேளுங்க. என்ன அர்த்தம் கேக்குறேன். பெரியார் படம் எங்க திறந்து வச்சீங்க? லூஸ் மாதிரி யார் பேசுறது? லூஸ் மாதிரி நீங்க செய்வீங்களா? பெரியார் படம் எங்க போச்சு? அங்க திறந்து வச்ச பெரியார் படம் எங்க? அங்க திறந்து வச்ச பெரியார் படம் எங்க இருக்கு? அங்க திறந்து வச்ச பெரியார் படம் எங்க எங்க இருக்குது? பாருங்க, தெரியாம பேசுறாங்க. தெரியாம பேசுறாங்க. பெரியார் படம் இல்லங்க, எங்கங்க இருக்கா சொல்லுங்க. நீங்க போய் பாத்தீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க பாத்தீங்களா? ஏங்க பார்த்தவங்க சொல்றாங்க, நான் போன் பண்ணி கேட்டேங்க அவங்ககிட்ட,